அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், வாங்க ராஜபுஷ்பா கிச்சனில் கருவேப்பிலை கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கஞ்சா அப்படி என்ன அதில் இருக்க போகுது அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். கருவேப்பிலை கஞ்சும் அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி தொக்கும் செய்ய போகிறோம். கருவேப்பிலையில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. கருவேப்பிலை மரம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம அது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா தாளிக்கிறதுக்கும் வாசனைக்காகவும் பயன்படுத்திட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். கருவேப்பிலையை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளை பல நோய்களிலிருந்து காப்பாற்றும். இப்போ கருவேப்பிலை கஞ்சிக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், பாசுமதி அரிசிலையும் செய்யலாம். அது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நான் 200 கிராம் அளவுக்கு அரிசியை எடுத்து கழுவி ஊற வச்சுங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துங்க. அதே அளவு வெந்தயம் எடுத்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அரிசியோடு சேர்த்துங்க. 1 கப்பு அரிசினா நம்ம 2 கப்பு தண்ணி சேர்ப்போம். ஆனால் இப்போ 2 கப்பு தண்ணி சேர்க்காமல் 2.5 கப்பு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் சாதம் நல்லா குழைய வேகும். நம்ம குக்கரில் தான் வேக வைக்கணும்னு இல்லை, நீங்கள் அடுப்பில் வச்சே அழகாக வேக வச்சு கிளறி இறக்குனீங்கன்னா அதுவும் இதோட இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக செய்கிறதுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நாம் 2 கப்பு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஆனால் நான் 2.5 கப்பு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இல்லைன்னா சம அளவு கூட எடுத்துக்கலாம். எந்த அளவு அரிசி எடுத்தீங்களோ அந்த அளவு அதே பாத்திரத்தால் அளந்து கூட எடுத்துருக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2.5 கப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொழுந்து கருவேப்பிலை. எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் கொல்லையில் வெறும் கருவேப்பிலை மரம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே வளராது. கொழுந்து கருவேப்பிலையாக பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் சேர்த்து அலசி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி அதில் உள்ள எல்லா சாரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வடிகட்டியால் நம்ம எல்லா சாரையும் வடிகட்டி எடுத்துப்போம். மிச்சம் உள்ளதையும் நல்லா ஸ்பூனால் நல்லா அமுக்கி அதில் உள்ள எல்லா சாரையும் நம்ம கருவேப்பிலை சாறு அத்தனையும் அழகாக எடுத்துக்கலாம். சாதத்தை 5 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. இப்போ திறந்து சாதம் சூடாக இருக்கிறப்பே நல்லா மசிச்சுக்கணும், இல்லைன்னா சாதம் மசியாது. நல்ல சூடு இருக்கிறப்பே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுங்க. மசிச்சு விட்டுக்கிட்டு இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று சேர்க்க போகிறோன்னா தேங்காய் பால். நல்லா 1.5 தேங்காவை நல்லா உடச்சி துருவி பால் எடுத்து திக்கான பாலையே நம்ம ஊற்றலாம். சரி, தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல பாலை காய்ச்சின பாலை இதில் சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், இதில் சேர்த்து கிளறப்பயே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும். அவ்வளோ சுவையாக இருந்துச்சு இந்த கருவேப்பிலை கஞ்சி. நல்லா கிளறி விடுங்க. அந்த வெந்தயம், அந்த மிளகு, அந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேர்றப்போ அதோட சுவையும் மனமும் சொல்லவே வேணாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். இதை நல்லா கிளறிப்போம். கிளறி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பாலையோ விட்டு நல்லா கிளறிட்டு உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுத்தது கருவேப்பிலை சாறை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சாறை பச்சையாக சேர்க்குறோமே, கருவேப்பிலை அந்த பச்சை வாசனை அடிக்கும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த தேங்காய் பாலும் அந்த கருவேப்பிலையும் மிளகும் வெந்தயமும் சேர்ந்து அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை கஞ்சி ரெடி ஆயிட்டு. இந்த கஞ்சை காலை உணவாக எடுத்துக்கலாம். அதிக மருத்துவ குணம் இருக்குங்க இதில். இது வயிற்றில் புண்டு இருந்தால் இந்த கஞ்சை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். வாய்வு பிரச்சனை உள்ளவங்க, மன அழுத்தம் உள்ளவங்க, கெட்ட கொழுப்பு உடம்புல நிறையா இருக்குன்னா அவங்களும் இந்த கஞ்சை தொடர்ந்து சாப்பிட்றலாம். இரும்பு சத்தை அதிகரிக்கும் இந்த கஞ்சி. சாப்பிட்ட உடனே சில பேருக்கு மலம் கழிச்சாதான் அடுத்த வேலையே புரியும். அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருப்பாங்க அவங்க இந்த கஞ்சை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரலாம். கருவேப்பிலையில் இவ்வளோ சத்தா அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்குது. மெல்லிய கனிமங்கள் நிறைந்திருக்கு இந்த கருவேப்பிலையில். இரும்பு சத்து மட்டும் இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், முடி வளர்ச்சிக்கு மட்டும்தான் கருவேப்பிலை பயன்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உடம்புல உள்ள பல பிரச்சனைக்கு கருவேப்பிலை தீர்வாக இருக்குது. வெயிலில் வச்சுருக்க அந்த சாதம் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இந்த கருவேப்பிலை கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட ஒரு எளிமையான தக்காளி தொக்கு செய்யலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு சூடானோன்னே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்னா 2 கைப்பிடி வச்சுங்க. 3-4 பூண்டு பல்லை நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பை சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்துங்க.
கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. தீயை குறைச்சி வச்சுங்க, தண்ணி ஊற்ற வேணாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே அளவு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி எடுங்க. உப்பு சரி பார்த்துங்க, தண்ணி எதுவும் தேவையில்லை. சூப்பரான எளிமையான தக்காளி தொக்கு ரெடி. கருவேப்பிலை கஞ்சிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சமையல் பிடிச்சிருந்தா ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி.